Fourier series chapter 2 Fourier series ல உள்ள important university questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first question மொத்தமே இந்த ரெண்டு 2 mark தான் repeatedா வந்து எல்லா question papersலயும் இருக்கு Fourier series topicல இருந்து. So இந்த ரெண்டு question வந்து நம்ம clear-ஆ படிக்க போறோம். First question வந்து write the Fourier coefficient for the function and interval அவங்களே கொடுத்திருக்காங்க. இன்டர்வெல் அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். அவங்க மோஸ்ட்லி சிலேருந்து C+2π இல்லை 0 to 2π அந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா எழுதலாம். ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்ன்றது இந்த டேர்ம் தான். ஸோ நீங்கள் சீரீஸோடய எழுதிக்கோங்க. f(x) = a0/2 plus summation n = 1 to infinity an cos nx plus n = 1 லேருந்து infinity bn sin nx. இதில் ஒவ்வொரு வேல்யூவா எழுதுறோம்ல a0 an bnன்றது தான் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். நம்மளோட ஃபார்முலா 1/π c-லேருந்து C+2π. அவங்க அப்படி கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா 1/π c-லேருந்து C+2π f(x) into cos nx into dx. bn க்கு 1/π c-லேருந்து C+2π f(x) into sin nx into dx. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஃபூரியர் சீரீஸ்? ஃபூரியர் சீரீஸ்னா என்ன? ஃபூரியர் சீரீஸ்ன்றது இது ஒரு லைன்ல எழுதினா போதும். ஃபூரியர் series is an expansion of periodic functions into sum of trigonometry functions. இது மட்டும் எழுதினா கூட போதும். ஸோ ஃபூரியர் சீரீஸ்ன்றது ஒரு எக்ஸ்பான்ஷன். எதுக்கான எக்ஸ்பான்ஷன்னா ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் எழுதுறது தான் வந்து ஃபூரியர் சீரீஸ். இது செகண்ட் கொஸ்டின். இப்போ பார்த்தது 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது நமக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே ஃபூரியர் சீரீஸ் 10 மார்க் கொஸ்டின்ஸில் தான் இருக்குது. 5 மார்க் கொஸ்டினில் இல்லை. ஸோ ஆன்சர் எனி 3 கொஸ்டின். இதெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கிறது வந்து அந்தந்த இயர் கொடுத்துருக்கேன். April 23, April 22, April 21, November 22 ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம்ல. இந்த 4 கொஸ்டின் பேப்பர்லயுமே 10 மார்க்ல இருக்கு. ஆனா ஒவ்வொரு கொஸ்டின்லயுமே ஃபங்க்ஷன் வேற ஃபங்க்ஷன் தான் இருக்கு. ஸோ நீங்க நல்லா இன்டெகிரேட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இதை கிளியரா ப்ரொசீட் பண்ணி மார்க் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ரிடக்ஷன் ஃபார்முலாவோட சேர்ந்து இருக்கு. ஃபைண்ட் த ஃபூரியர் சீரீஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் f(x) = x² in the limit -π-லேருந்து +π. இப்போ கொஸ்டின்ல ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. f(x) = x² in the interval -π <x <π. இந்த -π to π அப்படின்னு சொன்னா இது பேரு சிமெட்ரிக் லிமிட் அப்படின்னு அர்த்தம். இந்த சிமெட்ரிக் லிமிட்ல கொடுத்துருந்தாங்கன்னா உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை நான் ஆடா ஈவனான்னு செக் பண்ணலாம். ஸோ ஆட் டேர்ம்னா ஒரு மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோம், ஈவன் டேர்ம்னா நம்ம இன்னொரு பேட்டர்ன்ல ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து x² சிம்பிள் ஃபங்க்ஷன். இதை ஃபர்ஸ்ட் ஆடா ஈவனான்னு செக் பண்ணா f(x)ன்றது x². இப்போ x இருக்கிற இடத்துல மைனஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. -x ஹோல் ஸ்கொயர். -x ஹோல் ஸ்கொயர்னு வரும்போது அது திருப்பி x² தான். இப்போ இது ரெண்டும் சேமா வந்துருச்சா? f(x)ம் f(-x)ம் சேமா வந்துருச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்? ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சேமா வரல, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்திருந்தா அதை ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா என்னோட சீரீஸ்ல bn பார்ட் 0, ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா a0ம் anம் 0 அப்படின்னு சொல்லுவோம். இது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ bn 0. அப்போ என்னோட f(x) என்ன இருக்கும்? a0/2 a0/2
plus summation n equal to 1 to infinity an cos nx. அப்படின்னா bn பார்த்து கண்டுபிடிக்க வேண்டாம். இப்போ நம்ம a0 கண்டுபிடிக்க போறோம். a0 கான ஃபார்முலா ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும்போது இது 2 by pi. இப்போ நமக்கு இது பேர் சிமெட்ரிக்னு வச்சுக்கலாம், சிமெட்ரிக் பெல் கர்வ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கிறதா அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் சிமெட்ரிக். நம்ம இப்ப இது ஈவன் சொல்லிட்டோம், இட் மீன்ஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டோமா. அப்போ நான் ரெண்டு சைட் கண்டுபிடிக்க வேண்டாம், ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்படி சொல்றேன். இன்டூ 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ நான் இங்க ஃபார்முலால நார்மலா 1 by பைன்னு எழுதுவேன், பட் இங்க 2 by பை. ஏன்னா நான் பாதி தான் கண்டுபிடிக்க போறோம். பாதினா இங்க 0ல ஆரம்பிச்சு இங்க பை வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இந்த -5 சைடு வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம். இதை கால்குலேட் பண்ணிட்டு இதுதான் இந்த பக்கமும் அப்படின்னு சொல்றதுனால 2 by பை அப்படின்னு எழுதணும். மறக்காம 2 by பை எழுதணும். 0ல இருந்து பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணா ஃபார்முலாவை சைடில் எழுதுறேன். இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என். எக்ஸ் பவரை இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. So a0 equal to 2 by pi x power 3 by 3. 0ல இருந்து pi. So it's 2 by 3 வெளியில எடுத்துட்டேன், 3 pi. upper limit substitute பண்ணும்போது pi cube minus lower limit 0. இப்போ இந்த பையால இந்த term cancel ஆயிரும். answer 2 pi square by 3. இதே மாதிரி an கண்டுபிடிக்கணும். an equal to 2 by pi. ஃபார்முலா மறக்காம கிளியரா எழுதணும். 2 by pi 0ல இருந்து pi f of x into cos nx into dx. இப்போ ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் 2 by pi 0ல இருந்து pi x ஸ்கொயர் cos nx dx. நம்ம பெர்னோலி அப்ளை பண்ண போறோம். ஸோ பெர்னோலி அப்ளை பண்றதுக்கு u equal to x ஸ்கொயர் v equal to cos nx ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ u dash 2x, u double dash 2, triple dash வரும்போது 0. இங்க v1 equal to cos integrate பண்ணும்போது it is sin nx by n. அடுத்தது sin integrate பண்ணும்போது minus cos nx by n square. இங்க 3 வரைக்கும் போனதுனால இங்கேயும் 3 மைனஸ் அப்படியே இருக்கும். sin nx by n cube. ஒரு டேர்ம் vல ஒரு டேர்மை விட்டுட்டு இப்படி கிராஸா எடுத்துக்கணும். ஸோ இட்ஸ் வெளியில 2 by pi. இப்போ உள்ள எக்ஸ் ஸ்கொயர் சைன் என்எக்ஸ் பை என். நான் மொத்த என் போடுறேன், அப்போதான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்போம். அடுத்தது மைனஸ் 2x. நம்மக்கிட்ட இருக்கிற டேர்மும் மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். அடுத்தது பிளஸ் 2. நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம் மைனஸ் மைனஸ் சைன் என்எக்ஸ் பை என் கியூப். இப்போ இதுக்கான லிமிட் 0ல இருந்து பை. ஃபார்முலால இங்க சைட்ல ஃபார்முலா எழுதுறேன். சைன் 0வும் 0, சைன் பையும் 0, சைன் n பையும் 0, சைன் 2n பையும் 0. ஸோ சைனுக்கு நான் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது 0 தான். இப்போ நான் அப்பர் லிமிட் கொடுக்கும்போது இங்கே பாருங்க 2 by பை இருக்கு. நான் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சைன் n பைன்னு வருமா, இந்த இடத்துல பை வரும். இந்த இடத்துல பை வரும்போது சைன் n பை. அப்போ அந்த ஃபுல் டேர்ம் எனக்கு என்னவாயிடுது, 0 ஆயிடுது. 0. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2x cos n பை. cos n பை ஃபார்முலா கீழே எழுதுறேன். cos n பையோட ஃபார்முலா -1 ஹோல் பவர் n. ஸோ இந்த டேர்மு -1 ஹோல் பவர் n பை n ஸ்கொயர்னு மாறும். அடுத்த டேர்ம் சைனு, அப்போ அதுவும் 0. இது அப்பர் லிமிட். மைனஸ் இப்போ லோவர் லிமிட். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல சைன் 0 0. அடுத்தது காஸ் 0க்கு வேல்யூ இருக்கு, பட் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே 0 ஆயிரும். ஸோ அதுவும் 0, அடுத்ததும் 0. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆன்சர், சாரி இங்கே வந்து பை.
எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பை சப்ஸ்டியூட். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 2/π உள்ள 2π -1 ஹோல் பவர் n பை n ஸ்கொயர். இந்த பை அண்ட் பை கேன்சல் ஆயிரும். இட்ஸ் 4 -1 ஹோல் பவர் n பை n ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். a0ன்றது 2π²/3/2 plus summation n equal to 1 to infinity 4 -1 power n by n square into cos n x. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் வந்து இந்த சம் நான் ப்ரொசீட் 0லேருந்து பை வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்றேன். 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/π நம்ம ஃபார்முலா 1/π -πலேருந்து 0க்கு உள்ள ஃபங்க்ஷனே இல்லை. அடுத்தது 0லேருந்து பைக்கு பை டிஎக்ஸ்னு இருக்கு. ஸோ ஒரு பார்ட் தான் இருக்கும். எழுதும்போது இதை எழுதிட்டு அடுத்தது இதை விட்டுட்டு ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் 20 சம்மோட ப்ரொசீஜர். இப்போ இங்க இது ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ். இது பேர் வந்து ஸ்பிளிட்டட் இன்டர்வல். ரெண்டா பிரிஞ்சிருக்குல்ல. 0லேருந்து பை வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், பைலேருந்து 2π வரைக்கும் இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ இதோட பேரு ஸ்பிளிட்டட் இன்டர்வல். ஸோ நம்ம இந்த 2 சம்முமே சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். f of x equal to 2 ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் -π, இன்னொரு ஃபங்க்ஷன் x - π இருக்கா? எஸ். ஸோ இங்கே லிமிட் 0 less than x less than π. இது ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ். π less than x less than 2π. ரெண்டு தனித்தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். f of xன்றது a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx. அடுத்தது n equal to 1 to infinity bn sin nx. a0 calculate பண்றதுக்கு 1/π 0 to 2π f of x into dx. பட் இங்க நமக்கு 0 to 2π தான் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. 0லேருந்து பை, பைலேருந்து 2πன்னு. ஸோ 1/π 0லேருந்து பை, என்னோட f of x வந்து -π dx பிளஸ் பைலேருந்து 2π. இப்போ x - π into dx. நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனையும் தனித்தனியா எடுத்து இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ 1/π நான் நமக்கு தெரியறதுக்காக இதுக்கு மட்டும் ஒரு பிராக்கெட் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். -π இன்டகிரேட் பண்ணா -πx. ஏன்னா அது கான்ஸ்டன்ட். 0லேருந்து பை. இது ஒரு பிராக்கெட். அடுத்த பிராக்கெட்டுக்கு திருப்பியும் நான் அந்த இன்னர் பிராக்கெட் காட்டுறதுக்காக நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கான்சியஸா போடணும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது x²/2 மைனஸ் பையை இன்டகிரேட் பண்ணா πx. ஓகே, இங்க நம்மளோட லிமிட் பைலேருந்து 2π. அப்புறம் மொத்தமா ஒரு பிராக்கெட். எல்லாத்துக்கும் அப்படியே லைனா லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரலாம். 1/π அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -π into πன்றது -π². லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0. பக்கத்துல போயிருங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4π², 2π ஹோல் ஸ்கொயர்ன்றது 4π²/2 மைனஸ் இங்க அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2π². இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்ன்றது π²/2 மைனஸ் π². மொத்தத்துக்கு சேர்த்து பிராக்கெட். ஸோ 1/π -π². இது இப்போ கேன்சல் ஆச்சுன்னா 2π² 2π² கேன்சல் ஆயிரும். அப்போ அது 0. இங்க -π²/2 பிளஸ் π² இருக்கு. இந்த மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 1/π -π²/2 அப்படின்னு இருக்கு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா -π/2 தான் a0ஓட வேல்யூ. இப்போ இதே மாதிரி an 1/π இன்டகிரல் 0லேருந்து 2π f
of x into cos nx into dx. ஸோ 1 by pi நம்ம இப்போ பிரித்து எழுத போகிறோம். 0லேருந்து பை அப்போ ஃபங்க்ஷன் மைனஸ் பை cos nx dx. அடுத்தது பைலேருந்து 2 பை. இப்போ ரெண்டாவதுல ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் பை இன்ட்டு cos nx dx. ரெண்டுத்துக்கும் வேற வேற u டேர்ம். ஸோ u ஈக்குவல் டு மைனஸ் பை இங்கே u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் பை. ஆனால் v வந்து காமன். cos nx u டேஷ் 0 ஆயிரும். இங்கே u டேஷ் u டபுள் டேஷ் தான் 0 ஆகுது. v1 cos இன்டெகிரேட் பண்ணா sin nx. v2 sin இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் cos nx by n. இது by n ஸ்கொயர். ஒரு டேர்ம் தான் இருக்கும். இங்க ரெண்டு டேர்ம் வருது. இதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். வெளியில 1 by பை. என்னோட ஃபர்ஸ்ட் ஒன்ல மைனஸ் பை இன்டூ சைன் nx by n. இதுக்கான லிமிட் 0லேருந்து பை. பிளஸ் அடுத்ததுக்கானது எக்ஸ் மைனஸ் பை இன்டூ சைன் nx by n. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 1 இன்டூ இதுவும் மைனஸ். அப்போ என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிரும். cos nx by n ஸ்கொயர். இங்கே லிமிட் பைலேருந்து 2 பை. கேர்ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வெளியில் 1 by பை இருக்கு. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைன் n பை ஆயிரும். இங்கே நான் இங்கே எழுதுறேன் சைன் n பை. சைன் n பையோட வேல்யூ 0. லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைன் 0, அதுவும் 0. முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததுக்கு வாங்க. அடுத்ததுல அப்பர் லிமிட் 2 பைன்னு சப்ஸ்டியூட் பண்றோம் இந்த இடத்துல. இப்போ எனக்கு சைன் 2n பைன்னு கிடைக்கும். சைன் 2n பையோட வேல்யூ 0. பிளஸ் இங்க அடுத்ததுல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos 2n பை. அதோட வேல்யூ 1. 1 by n ஸ்கொயர். இது அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட் sin n பைன்னு வரும். அதுவும் 0. பிளஸ் cos n பையோட வேல்யூ மைனஸ் 1 ஹோல் பவர் n பை n ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்கிட்ட ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒன்று 1 by n ஸ்கொயர், இன்னொன்று மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 ஹோல் பவர் n பை n ஸ்கொயர். ரெண்டுத்துல இருந்தும் n ஸ்கொயரை காமனாக எடுத்துடுறேன். எடுத்துட்டா 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ஹோல் பவர் n. எப்பெல்லாம் இந்த ஃபார்மேட்ல வருதோ அப்பெல்லாம் என்னோட வேல்யூ எந்த எண்ணுனா இந்த எண்ணுக்கு வேல்யூ கொடுத்து பார்க்கணும். இப்போ எண்ணுக்கு 1 கொடுத்தா என்னவாகும்? 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ஹோல் பவர் 1. மைனஸாகவே இருக்கும். வெளியில் இருக்க மைனஸ் 1 சேர்ந்து அது ப்ளஸ் ஆகிடும். ஆன்சர் வரும். அதுவே எண்ணுக்கு 2 கொடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவ் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ நம்ம இதை எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம்? an ஈக்குவல் டு 1 by pi n ஸ்கொயர் into 2 எப்போனா when n is odd. அதே மாதிரி 0 when n is even. ஸோ an ஓட ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆடுக்கு ஆன்சரும் ஈவனுக்கு 0வும் வந்திருக்கு. இப்போ அடுத்த சம்க்கு போயிடலாம். அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாம். bn சேம் 1 by பை. 0லேருந்து பை வரைக்கும் இருக்க ஃபங்க்ஷன் மைனஸ் பை சைன் nx பிளஸ் பைலேருந்து 2 பை வரைக்கும் இருக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் பை இன்டூ காஸ் சைன் nx இன்டூ dx. இப்போ 1 by பை வெளியில இருக்கு. பெர்னாலி அப்ளை பண்ணிட்டு எழுதலாம். அது இன்னும் ஈஸியா இருக்கும். யூன்றது இங்க மைனஸ் பை, பின்றது சைன் nx, ரெண்டுத்துக்கும் காமன். அடுத்த யூவு எக்ஸ் மைனஸ் பை. ஸோ யூ டேஷ்ன்றது 0, இங்கே யூ டேஷ்ன்றது 1, அடுத்து யூ டபுள் டேஷ்ன்றது 0. வி இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx பை என். திருப்பி ரெண்டாவது தடவை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே இருக்கும். சைன் nx பை என் ஸ்கொயர். இங்கே ஒரு டேர்மு, இந்த பக்கம் ரெண்டு டேர்ம். ஏன்னு போட்டால் அதே ஃபார்முலா தான். 1 by பை. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குன்னா மைனஸ் பை, அதுவும் மைனஸ் காஸ் nx. அப்போ வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும்.
cos nx by n square 0ல இருந்து 5 plus அடுத்ததுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க x minus 5 into minus cos அந்த மைனஸ் நான் ஃப்ரண்ட்ல எழுதுறேன் cos nx by n அடுத்தது minus 1 into minus sin x இப்போ இது plus ஆயிரும் sin nx by n square இதோட லிமிட் 5ல இருந்து 2 5 இப்போ நான் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா cos n5 ஓட வேல்யூ -1 whole power n by n square மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது cos 0 ஓட வேல்யூ 1 ஸோ pi by n square ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பிளஸ் செகண்ட் டேர்முக்கு 2 pi சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க இங்க எழுதுறேன் 2 pi minus pi அது pi cos 2npiன்றது 1 ஸோ ரெண்டுமா சேர்ந்து 2 pi 1 into 1 by n ன்னு வரும் இந்த இடத்துல minus 2 pi by n இந்த மைனஸ் வந்து வெளியில இருக்கிறதோட minus 2 pi minus piன்றது pi அடுத்த டேர்ம்ல 2n piனா 0 லோவர் லிமிட் வந்து சாரி அப்பர் லிமிட்ல சைனுக்கு வந்து 0 அப்ப அது 0ன்னு வந்துச்சுன்னா மைனஸ் இப்ப லோவர் லிமிட் x இருக்கிற இடத்துல 0 எழுதுனா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஸோ பை காஸ் n பைன்னு இருக்கு ஸோ பை -1 ஹோல் பவர் n பை n அண்ட் சைனுக்கு 0 இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம் ஸோ 1 by pi into -1 whole power n by n square ஒரு term minus pi by n square minus pi by n இங்க வந்து இது n ஸ்கொயர் கிடையாது இட் இஸ் n அப்போ இங்க இது n இது ரெண்டுமே n தான் so minus pi by n minus pi of -1 whole power n by n இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் நமக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் ஃபார்மேட்ல இருக்கு 2 பை மைனஸ் பைன்றது வெறும் பை ஸோ மைனஸ் ஓகே இது ரெண்டு டேர்மும் நமக்கு கேன்சல் ஆயிரும் ஏன்னா ஒரு டேர்ம் பிளஸ் ஒரு டேர்ம் மைனஸ் ஸோ 1 by pi minus 2 pi by n அப்படின்னு வந்துருது இது கேன்சல் ஆகி -2 by n இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கொண்டு போய் a0 an bn இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா நம்ம சீரீஸ் கிடைச்சிடும் f of x equal to f of xன்றது a0 by 2 a0ன்றது minus pi by 2 so minus pi by 2 by 2 plus அடுத்தது oddக்கு மட்டும்தான் வேல்யூ வருது so n equal to odd 2 by pi n square and அடுத்தது summation n equal to 1 to infinity minus 2 by n sin nx இது பக்கத்துல cos nx இதுதான் நம்ம இந்த சம்முக்கான ப்ரொசீஜர் ஸோ ஸ்பிளிட்டட் இன்டர்வல்ல இருந்ததுன்னா ரெண்டுமே ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா லென்த்தி கொஸ்டினா இருக்கும் ரொம்ப நேரம் ஆகும் சால்வ் பண்றதுக்கு ஃபூரியர் சீரீஸை லாஸ்ட் டாபிக்கா வச்சுக்கணும் சால்வ் பண்ணும்போது பட் இப்படி இருந்ததுன்னா இது சிம்பிள் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் 0 ஆயிடுதுல ஒரு ஃபங்க்ஷன் தான் நமக்கு இருக்கு அப்ப ஈஸியா நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியும் ஓகே the very last question find the Fourier series for the function e power x ஓகே இப்போ நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க f of x equal to e power x in minus pi comma pi இதுதான் நம்மளோட क्वेश्चन இப்போ இந்த क्वेश्चनக்கு நமக்கு வெறும் எக்ஸ்போனென்ஷியல் தான் இருக்கு இந்த எக்ஸ்போனென்ஷியல் தான் நம்ம என்ன பண்ணோம் இன்டகிரேட் பண்ண போறோம் வேற எந்த டேர்ம்ஸும் நமக்கு இங்க இல்ல ஃபார்முலா அதே ஃபார்முலா f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus
summation n equal to 1 to infinity bn into sin nx. இப்போ இதில் -π to πன்னு கொடுத்தா நான் வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், இது ஆடா ஈவனான்னு செக் பண்ணுவோம். பட் இங்கே இ பவர் வந்து நம்ம ஆடா ஈவனான்னு செக் பண்ண முடியாது, அதனால அப்படியே ப்ரொசீட் பண்ண போகிறோம். 1/π மைனஸ் பைலேருந்து பை f of x into dx. So it's 1/π minus பைலேருந்து பை f of x என்றது e power x dx. e power x integrate பண்ணா e power x தான். So e power x with upper limit pi and lower limit minus pi. Substitute பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், e power pi minus e power minus pi. இதுதான் என்னோட a0 வேல்யூ. an க்கு பாருங்க 1/π minus பைலேருந்து பை f of x into cos nx into dx. இப்போ இந்த f of x இடத்துல நம்ம e power x ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். மைனஸ் பைலேருந்து பை e power x cos nx dx. இதுக்கான ஃபார்முலாவை எழுதுறேன். இப்போ நம்ம பெர்னாலிலாம் அப்ளை பண்ண முடியாது, e பவருக்கு மட்டும் தனியாக ஃபார்முலா இருக்கு. e power x into cos bx இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா e power ax by a square plus b square a cos bx plus b sin bx இப்படி எழுதலாம். இதுதான் ஃபார்முலா. இப்போ a இருக்கிற இடத்துல 1 இருக்கு, a equal to 1, அண்ட் b இருக்க வேண்டிய இடத்துல n இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதுதான் இன்டெகிரேஷனே. ஸோ 1/π e power ax, axனா x தான், பை a ஸ்கொயர், a ஸ்கொயர்ன்றது 1, b ஸ்கொயர்ன்றது n ஸ்கொயர், அண்ட் உள்ள a cos bx, aன்றது 1, ஸோ cos nx plus b sin bx, b sin bxனா n sin nx. இதுக்கான லிமிட் மைனஸ் பைலேருந்து ப்ளஸ் பை. ஸோ எங்கெல்லாம் நமக்கு எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நாம் வந்து லிமிட் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/π உள்ளே இருக்கிற 1 + n ஸ்கொயரையும் நான் வெளியில் எடுத்துடுறேன், அது கான்ஸ்டன்ட். அண்ட் இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது e power π cos nπ, cos nπயோட வேல்யூ -1 whole power n ப்ளஸ் sin nπன்றது 0. அப்போ இதோட முடிஞ்சிடுச்சு. அடுத்தது லோவர், ஓகே அப்பர் லிமிட் முடிஞ்சிடுச்சு, மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது e power -π அண்ட் cos இப்படி இருக்கும், cos n of -π. cos of மைனஸ் தீட்டான்றது cos தீட்டா தான். அப்போ அங்கேயும் எனக்கு -1 whole power n தான் வேல்யூ கிடைக்கும். இங்கே நம்ம கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏன் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னா, ஒன்று e power π, இன்னொன்று e power -π. அதனால இதை கேன்சல்லாம் பண்ணக்கூடாது. an equal to -1 whole power n இருக்கட்டும், கீழே பை 1 + n ஸ்கொயர், இங்கே உள்ள e power π minus e power -π. இதே ப்ரொசீஜரில் அடுத்தது bn, bnக்கு 1/π இன்டெக்ரல் -πலேருந்து π e power x sin nx dx. அடுத்த ஃபார்முலா, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் e power ax sin bx dx. இதுக்கான ஃபார்முலா e power ax equal to by a square plus b square a sin bx. காஸ் வரும்போது காஸ் ஃபர்ஸ்ட்ல, சைன் வரும்போது சைன் ஃபர்ஸ்ட்ல, மைனஸ் b cos bx. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதே தான் a equal to 1 அண்ட் b யோட இடத்துல n. சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1/π e power ax, அப்போ x a plus b square a sin bx, bன்றது nx, aன்றது 1, ஸோ a எழுத வேண்டாம். ஸோ sin nx minus n cos nx, லிமிட் -πலேருந்து +π. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இட்ஸ் 1/π. அப்பர் லிமிட் நான் இந்த 1 + n ஸ்கொயரையும் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறேன். e power π சைனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0, காஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது n into -1 whole power n.
minus e power minus 5 sineல substitute பண்ணுவோம் 0 minus cosல substitute பண்ணுவோம் அதே தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணா 1 by pi 1 plus n square e power ரெண்டுமே வந்து இந்த டேர்ம் இது மைனஸ் ஆகும், இந்த டேர்ம் பிளஸ் ஆகும் இருக்கு. அப்ப e power minus 5 முன்னாடி எழுதுறேன், ஏன்னா அது பிளஸ் ஆயிடுச்சு. n into minus 1 whole power nன்றது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. ஸோ n into minus 1 whole power n e power minus 5 முன்னாடி and e power plus 5ன்றது பின்னாடி, ஏன்னா அது நெகட்டிவ்ல இருக்கு. இதுதான் இந்த டேர்மோட ஆன்சர். இதை சீரீஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். f of x equal to இது நம்மளோட a0 by 2. அடுத்தது நம்மளோட an summation n equal to 1 to infinity an பார்ட்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, minus 1 whole power n மட்டும் இருக்கும். ஸோ minus 1 whole power n by pi into 1 plus n square. ஓகே, e power pi minus e power minus 5. அடுத்தது summation n equal to 1 to infinity minus 1 whole power n into n by pi 1 plus n square into e power minus 5 minus e power 5. இதுதான் எக்ஸ்பான்ஷன். ஃபூரியர் சீரீஸ் எப்பயுமே லென்த்தியா தான் இருக்கும். ப்ரொசீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ப்ரொசீட் பண்ணணும், ஏன்னா ஒரு டேர்ம்ல வந்து ஒரு சின்னதா ஒரு டேர்ம் மிஸ் ஆனா கூட ஆன்சர் வராது. ஸோ ஃபூரியர் சீரீஸ் எடுக்கும்போது இந்த சம்ம ஒரு சம்மா சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ப்ரொசீட்